ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோனி லெவலில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க கோர்ட் கச்சேரின்ற ஹிந்தி வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது லீகல் ட்ராமா, சட்டையர், காமெடின்னு ஒரு யூனிக்கான கலவையோட அப்பா மகன் நடுவில் நடக்கிற போராட்டங்களையும் சேர்த்து இருக்கு. இந்த கோர்ட் கச்சேரியை மெயின் லீடிங்களோட சூப்பரான நடிப்பில் தமிழ் டப்லேயே பார்க்கலாம். இதோட கதை பரம் மாத்தூரை சுற்றி வருது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் எல்லாரும் கடவுளாக மதிக்கிற சீனியர் லாயர் ஹரிஷ் மாத்தூர் அவன் அப்பாவா இருக்கிறதால அவனுக்கு பிடிக்கலனாலும் பரமும் லாயர் ஆகிட்டான். இருந்தாலும் அவன் அப்பாவுக்கு தெரியாம ஃபாரின் போகணும்னு பல வழிகளில் பிளான் பண்றான். கூடவே ஒரு டிவோர்ஸ் கேஸ்ல உதவியா இருக்கான். அதுல தனக்கு சரின்னு பட்டதை செய்ய பார்க்கறான். அது அப்பாவுக்கு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்துன்னு தெரிஞ்சும் இதுவரை சக்சஸையே பார்த்த ஹரிஷ் மாத்தூர் தோல்வியை சந்திப்பாரா? கடைசியில என்ன ஆச்சுன்னு 5 எபிசோடுக்குள்ள சொல்ல வருது இந்த கோர்ட் கச்சேரி. டிபிஎஸ் ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருந்து வர சீரிஸ் எல்லாம் நமக்கு சில வாழ்க்கை பாடங்களை சொல்லி கொடுக்குது. பஞ்சாயத்து, கோட்டா ஃபேக்டரி, குல்லாக் எல்லாம் அவங்களோட தான். பஞ்சாயத்தோட தமிழ் வெர்ஷன் தலைவெட்டியான் பாளையம் இப்ப ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையோட மைய கருவும் பஞ்சாயத்து ஒட்டி தான் இருக்கு. இதுவும் ரொம்ப மிகப்படுத்தாம நம்ம வாழ்க்கையோட ரிலேட் பண்றதா தான் இருக்கு. இந்த கோர்ட் கச்சேரியிலையும் பெரும்பாலான டீனேஜ் பசங்க இதுல வர பரமாத்தர் கதையோட ரிலேட் பண்ண முடியும். அதே மாதிரி இதுல கோர்ட் ரூம் டிராமாவை மட்டும் மையப்படுத்தாம உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றதுல கவனம் செலுத்துது. ஆரம்ப சீன்லயே கோர்ட் ரூம்ல போலீஸும் வக்கீலுங்களும் குடுமிப்பிடி சண்டையில இறங்கி இருக்க நம்ம ஹீரோ நான் வீரனும் கிடையாது, சண்டை போடுறதும் பிடிக்காது, இருந்தாலும் இதுல மாட்டிக்கிட்டேன்னு நான் வக்கீல் ஆகணும்னு என்னைக்குமே விரும்பினதில்லைன்னு புலம்புறதா வரும். அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல என்ஓசிக்காக போற சீன் ரொம்ப கொஞ்சம் எமோஷனலானது. ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க விருப்பத்தை கேட்காம பேரண்ட்ஸ் விருப்பப்பட்டதை படிக்கிற அவலத்தையும் அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்கும் போது தான் பேரண்ட்ஸ் உள்ள வராங்கன்றதையும் சொல்ல வருது. ஆனா எனக்கு இதுல இந்த பரமாத்தூர் எப்படி தப்பு மேல தப்பு பண்றான்னு தெரியல. படிச்சிருந்தும் அவ்வளவு முட்டாளா இருப்பானா? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஃபேக் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வேலையில சேர்ந்தாலும் அந்த வேலைக்கான அக்யூமெண்ட் வேணாமா? அதுவும் வெளிநாட்டுல கொஞ்சம் முரணா இருக்கு. பரமாத்தோட முட்டாள்தனம் எத்தனை பேரை பாதிக்குதுன்னு அந்த போலீஸுக்கும் வக்கீலுங்களுக்கும் நடக்கிற சண்டையிலேயே புரிஞ்சுப்பீங்க. பையனோட அப்பா ஹரிஷ் மாத்தூரை அடாவடி கேரக்டரா எங்கேயுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணல. பையன் மட்டும் கடைசியில விதிமுறைதா வருது. கடைசியில பேசுறத இவங்க முன்னாடியே பேசுறதா எவ்வளவோ விஷயங்கள் தெளிவாயிருக்கும். பரமாத்தூருக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான கேரக்டர் பரமுக்கு சீனியரா வர சூரஜ். உண்மையான கேரக்டர். பரம் ஏதாவது முட்டாள்தனமா பண்ணி மாட்டிக்கும் போதெல்லாம் காப்பாத்துறது இந்த கேரக்டர் தான். இதுல பையன் அப்பாவை பார்த்து எப்ப நீங்க என்ன கடைசியா கட்டுப்பிடிச்சிருக்கீங்கன்னு வேதனைப்பட்டு கேட்கிற மாதிரி வருது. சிங்கிள் மதரா குழந்தைய வளர்த்தலாம், ஆனா மதர்லி இன்ஸ்டிங்க்ட் இல்லாம சிங்கிள் ஃபாதரா குழந்தைய வளர்க்கறதுன்றது கஷ்டம்தான்னு அப்பாக்களுக்கு சப்போர்ட்டா இதுலதான் முதல் முறையா கேட்கிறேன். அந்த டைவர்ஸ் கேஸ்ல மனிதாபிமானமா ஜட்ஜே நடந்துக்கிறத பாக்குறது நல்லா தான் இருக்கு. ஆனா காம்பன்சேஷன் வெறும் 10 லட்சம் தானா? ஓவராலா வெள்ளை கோட்டு கட்டியும் கருப்பு கோட்டு கட்டியும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க பரமாத்தூர் அந்த 2 கோட்டும் சமுதாயத்தை இயக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியம்னு பக்குவப்படுறதுக்கான கதையை நாம ரிலேட் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அமைச்சு ஒரே மூச்சா ஒரு 170+ நிமிஷங்க இருக்க 5 எபிசோடையும் பார்க்க வைக்கிற அளவுக்கு இந்த கோர்ட் கச்சேரி அமைஞ்சிருக்கு. ரொமான்ஸ், ஆக்ஷன் த்ரில்லர் நடுவில் இதையும் பார்க்க விரும்புறவங்க தாராளமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான வெப் சீரிஸ் விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.